சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெறாததால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சென்னை மாநகர் நகரத்தில் பெய்கின்ற மழைநீர் தேங்காமல் வெளியேற்றுவதற்கு மழைநீர் வடிகால் வசதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 43 மாதம் நிறைவேறிவிட்டது. இன்னும் இந்த பணி நிறைவேறவில்லை. முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மழைநீர் வடிகால் பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணி தேங்காமல் இருக்கும், நிற்காமல் பார்த்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த அதிமுக அரசு அதற்கு புதிய முயற்சியும் வேகமாக துரிதமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்னும் மாச சம்பளத்தையே நம்பி இருக்கீங்களா? மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இன்றைக்கு பெய்கின்ற மழையில் தண்ணி தேங்காம பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அரசு வெத்தனமாக அலட்சியமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால மழை பெய்கின்ற பொழுது அங்கங்கே மழை நீர் தேங்கி